வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒருமுறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். மகிழ்ச்சியுடன் மீண்டும் நாங்கள் கடந்த முறை எடுத்து வந்த ஒரு கலந்துரையாடலை இன்று தொடர்கின்றோம். குடும்ப வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே பிள்ளைகளின் வளர்ப்பு சீராக அமைய என்ன காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த ரீதியிலே நாங்கள் உள ரீதியான ஆன்மீக ரீதியான பிள்ளை வளர்ப்பிலே அறிவுபூர்வமான அபிவிருத்தி மற்றும் உணர்ச்சி பூர்வமான அபிவிருத்தி பிள்ளைகளுக்கு எந்தெந்த வகையிலே அவசியப்படுகின்றது என்பதை பற்றி ஆராய்ந்து வருகின்றோம். இன்றும் கூட கடந்த முறை எங்களோடு இணைந்திருந்த தம்பதியர்கள் இன்றும் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் நிரோஷன். வணக்கம். வணக்கம் ஃபாதர். மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே. நீங்கள் ஆரம்பத்திலே கூறி வந்தது போல, போன வாரம் கூறி வந்தது போல கடந்த முறை உங்களுடைய அந்த நட்பு அனுபவத்தை பற்றி நீங்கள் சொன்னது எனக்கு நினைவிருக்கின்றது. அதாவது ஒரு நல்ல ஒரு நண்பியை நீங்கள் பெற்றது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆறுதலாக அமைந்தது என்பதை பற்றி. ஆகவே இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி பருவத்தில் அவர்களுடைய உணர்ச்சி தேவைகள், விசேஷமாக சாதகமான உணர்ச்சி தேவைகள் மற்றும் பாதகமான உணர்ச்சியை தடுத்தாட்கொள்ள தேவையான சக்தி அவர்களுக்கு எவ்விதமாக தேவைப்படுகின்றது, அதனை பெற்றோர்கள் கொடுப்பது அதில் முன்னணி வைக்கின்றார்கள். பெற்றோர்கள், மற்றோர்களும் இல்லையா, ஆசிரியர்கள் எப்படியாக. மற்றும் இப்பொழுது நாங்கள் பார்ப்பது போல ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்கள் ஒருபுறம் இருக்க, சக மாணவர்கள் நட்பு என்ற ஒரு அமைப்பு பற்றி நாங்கள் பார்த்து வந்தோம். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இந்த பிள்ளைகளுடைய உணர்ச்சி தேவைகளை எந்த அளவிலே பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஆராய்கின்றோம். உங்களுடைய அனுபவங்களை தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இது சம்பந்தமாக. ஃபாதர், நான் கடந்த வாரம் கூறியது மாதிரி என்னுடைய அந்த நண்பி ஃபாதர், நான் அந்த கட்டத்தில் இருக்கின்ற பொழுது உண்மையில் ஃபாதர் கூறின மாதிரி என்னுடைய உடலியல் தேவையான போஷணையோ அறிவியல் தேவைகள் எல்லாமே என்னுடைய குடும்பத்தினரால் வழங்கப்பட்டது. ஆனால் எனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த உணர்வியல் தேவைகள் ஃபாதர், அதற்குரிய ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது, வெற்றிடம் ஒன்று இருந்தது ஃபாதர். அப்போ எனக்கு இப்படி ஒரு நண்பி கிடைத்த உடனே ஃபாதர், அவன் நிறைய விடயத்தில் என்ன என்கரேஜ் பண்ணுவான். நீ நல்லா ட்ராமா செய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இதில் கொஞ்சம் இது செய்து பாருங்க என்று சொல்லி ஃபாதர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக என்ன திணிச்சு ஃபாதர், நான் இயலாதுன்னு சொன்னாலும் இல்லை இதை செய்து பாருங்கன்ட்டு நிறைய விடயங்களை ஃபாதர் என்ன அவ திணிப்பா. அப்போ நானும் உண்மையாக பின்வாங்கி இருந்தேன்னா அவனால் முன்னுக்கு போய் ஃபாதர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அதுகளிலும் பங்கு கொண்டு எல்லா விடயங்களிலும் நான் இதற்கு எந்த குடும்பத்தினர் ஃபாதர் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கையில், ஆனால் எந்த நண்பி இதற்கு ரொம்ப, அதன் பிறகு ஃபாதர் என்னுடைய குடும்பத்தினரும் விளக்குள்ள இப்படியான திறமைகள் இருக்குது அப்படி என்றுட்டு ஃபாதர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ என்னுடைய வளர்ச்சியில் ஃபாதர் அவள் பெரும் பங்கொண்டு எடுத்தாள். அவரோட தேவ தூதனாக என்று சொல்லலாம். கடவுள் எனக்கு அனுப்பின ஒரு ஏஞ்சல் தான், உண்மையா இறை தூதன் தான் ஃபாதர். அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையின் முழு இடத்திலும் ஃபாதர் என்னுடைய நல்ல விடயங்கள் எல்லாத்துலேயும் அவள் என்னோட இருந்திருக்கின்றான். அதே மாதிரி நான் விழுந்திருக்க சந்தர்ப்பங்களில் ஃபாதர் ஓடி நான் எங்களுடைய மூத்த அண்ணா இறந்த போது ஃபாதர் எனக்கு ஞாபகம், என்னால் தாங்கி கொள்ளவே முடியலை, அவர் இறந்து போயிட்டார் திடீரென்று. அப்போ எங்கேயோ இருந்தவ ஃபாதர், நாங்கள் வேறு இடங்களை வேலை செய்து கொண்டிருந்தோம். உடனே இரவிரவா என்னோட இருந்து என்னை ஆறுதல் படுத்தி முழுவதுமாக என்னோட இருந்தா ஃபாதர். அப்போ அந்த மாதிரி நான் விழுகின்ற சந்தர்ப்பங்களை என்னை தூக்கி விடுறதுக்கும் அவள் இருந்தா, என்னை புஷ் பண்ணி முன்னுக்கு அனுப்புறதுக்கும் அவள் இருந்தா. அப்போ எனக்கு அந்த நட்பு எல்லாருக்கும் அவசியம். இந்த இடைவெளி, உணர்வியல் ரீதியான அந்த இடைவெளி தேவைப்படுகின்ற பொழுது அது ஒரு தேவையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி நானும் நல்ல நண்பியாக இருக்கணும், நானும் ஃபாதர் அவருக்கு ஒரு நல்ல நண்பியாக இருக்கணும் என்று நானும் முயற்சி செய்திருக்கேன் ஃபாதர். நான் அதனால் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அனுபவத்தோட ஃபாதர் இவரோட நண்பியை பற்றியும் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஃபாதர். அதனால் எனக்கு ஃபாதர் ஓ லெவல் வரைக்குமே அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கல ஃபாதர். அதனால் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஃபாதர். அதன் பிறகு ஃபாதர் நம்மளோட மூத்த மகன்கிட்ட இந்த நண்பர், நெருக்கமான ஒரு நண்பர் இல்லாத குறையை நாங்கள் கண்டோம் ஃபாதர். உங்களோட மூத்த மகன்கிட்ட
அப்போ அதை பற்றி நான் கேட்கக்குள்ள உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எல்லாருமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், கிளாஸில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி அவர் ரொம்ப கேஷுவலாக சொல்லக்கூடிய விதமாக இருந்தார் ஃபாதர். ஆனால் நம்மளுக்கு போகக்குள்ளே தெரிய வந்தது இவருக்கு நல்ல நெருக்கமான நண்பர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஃபாதர் நாங்கள் இதற்காக ப்ரே பண்ண தொடங்கணும் ஃபாதர், இவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்றதுக்கு முடியாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்சனால ஃபாதர், இவருக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன் ஃபாதர். அப்போ ஒரு கட்டத்தில் ஃபாதர் கிரேட் 7 வரக்குள்ள ஃபாதர் இவருக்கு ஒரு குரூப் ஒன்று சேர்ந்தது ஃபாதர். இவரோட இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு நெருக்கமானாங்க ஃபாதர். அதற்கு பிறகு இவரோட நடவடிக்கையில் இவரோட எல்லாத்துலேயும் நாங்கள் சந்தோஷத்தை காணக்கூடியதாக இருந்தது ஃபாதர். நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச பிறகு ஃபாதர் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபாதர். இப்போ ஃபாதர் அவங்க இப்போ ஒரு 3 இயர்ஸாக ஃபாதர் நண்பர்களாக இருக்கிறாங்க. அவருடைய நடவடிக்கைகளில் பகிர்வுகளில் பெரிய வித்தியாசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஃபாதர். இப்போ சின்ன ஒரு அனுபவத்தை சொல்லலாம் ஃபாதர். இப்போ இந்த மாதம் என் மகன்ட பர்த்டே நடந்தது ஃபாதர். அந்த நேரத்தில் வந்து அவங்களாம் வந்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஃபாதர். அப்போ அவங்களோட நானும் சேர்ந்து அவங்களோட விளையாடக்குள்ள ஃபாதர் என் மகன் பாஸ்கெட் பால் ஸ்கூலில் விளையாடுறாரு ஃபாதர். ஆனால் கிரிக்கெட்டில் சரியான ஆசை, எத்தனையோ தர என்னென்ன கேட்டிருக்கிறாரு கிரிக்கெட்டுக்கு அவரை ஒரு கிளப்பில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி. ஆனால் நான் வந்து இப்போ பாஸ்கெட் பால் விளையாடுறதுனால பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுக்கலை ஃபாதர். அப்போ அன்னைக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறதுல ஃபாதர் உண்மையை பார்க்கல நல்லா விளையாடுறாரு ஃபாதர். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஃபாதர் அவருக்கு ஒரு எபிலிட்டி ஒன்று இருக்குது. அப்போ அவரோட ஒரு நண்பர் சொன்னார் ஃபாதர் ஒரு கட்டத்தில், அங்கிள் இவரையே நீங்கள் ஒரு கிளப்பில் சேர்த்துக்கொள்ள, அவருக்கு எந்த இதுவுமே இல்லாமல் இப்படி விளையாடுறாரு அப்படின்னோடனே எனக்கு வந்து அது அந்த நண்பன் இவரோட இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டது ஃபாதர். அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது ஃபாதர். உண்மையாகவே ஒரு தாய் செய்ய வேண்டியது, ஒரு தந்தை செய்ய வேண்டியது, அதாவது பிள்ளைகளுடைய திறமையை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு பணியை நண்பர் ஒரு ஆள் செய்கிறாரு. அப்போ அது ஒரு பெரிய விஷயம். அதனால நட்பு, அந்த உறவு ஃபாதர் ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் போது அது பெரிய ஒரு ஹீலிங், ஒரு ஹீலிங்காக நடக்குதுன்னு ஒரு குணமளிப்பு மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஃபாதர். அவருடைய ஆதங்கங்களை பகிர்ந்து கொள்ள, அவருடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள, அவருடைய எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நட்பு பெரிய துணையாக இருக்குது ஃபாதர். இப்போ இருக்கிற கட்டத்தில் என்னை சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கிறார் கடவுளோட ஆசீர்வாதத்தால். அதனால் இப்போ எனக்கு நட்புங்கிற இதை நல்லா உணர முடியுது ஃபாதர் இருக்கின்றது. அதனால் அந்த குழந்தை பருவத்தில் இழந்தால் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஃபாதர் இருக்கின்றது. ஆம். இப்போ நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்தை பற்றி பார்க்கும்போது நட்பு பற்றி நாங்கள் நட்பின் பெருமையை, நட்பின் நாணயமான நட்பு இல்லையா, நன்மைத்தனங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகின்ற போது நட்பை சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளில் சில பேர் தவறாக புரிந்து கொள்கின்றார்களோ, உணர்ச்சி பூர்வமான நட்பிலே என்று சொல்லுகின்ற போது உணர்ச்சி பூர்வமான ஒரு திருப்தியை கொடுக்கின்றது என்று சொன்னாலும் அது அந்த உணர்ச்சி வந்து சில நேரங்களிலே கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டதோ என்று நினைக்கின்றோம். அதாவது உதாரணமாக தாயிடம் தந்தையிடம் கிடைக்காத சில அன்பு பரிமாணங்களை நண்பியிடம் அல்லது நண்பனிடம் அவர்கள் தவறான முறையிலே பயன்படுத்தி கொள்கின்றார்கள். உடல் ரீதியான சில தொடர்புகளின் மூலமாக நம்முடைய சில பள்ளிக்கூடங்களிலே மாணவர்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர்களுடைய கருத்து பரிமாறல்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய சில விடயங்களை பார்க்கின்றோம். இந்த LGBT என்று சொல்லப்படுகின்ற அந்த உருக்குலைந்த உறவு தொடர்புகள் என்று சொல்லலாம், டிஸ்டார்டட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் என்று சொல்லுகின்ற இந்த வகையான தவறான பாதைகளுக்குள் நம்முடைய பிள்ளைகள் புகுந்து விடுகின்றார்களோ அதற்கு நட்பை ஒரு காரணமாக காட்டுகின்றார்களோ, ஐ ஆம் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லி அந்த நிலையை அவர்கள் நியாயப்படுத்தி கொள்கின்றார்களோ, இதை குறித்தும் நாங்கள் எங்களுடைய அவதானத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? ஃபாதர், அந்த விஷயத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் ஃபாதர், இந்த நட்பின் வரையறைகள் என்று பார்க்கும் பொழுது ஃபாதர், இப்பொழுது இந்த நாங்கள் முன்பு கூறியது போல ஃபாதர், தாயும் தந்தையும் இருவருமே வேலை செய்கிறார்கள் ஃபாதர். காலையிலிருந்து ஈவினிங் வரை வேலை செய்கிறார் ஃபாதர். அவர்களுக்கு குழந்தைகளிடம் செலவழிக்கும் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது ஃபாதர். அது ஒரு குவாலிட்டி டைம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, தரமான நேரம். அந்த தரமான நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் அறிவியல் சம்பந்தமான, அதாவது படிப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு மட்டும்தான் நேரம் மிச்சம் இருக்கிறது ஃபாதர். இதனால் ஃபாதர் அவர்களுடைய உணர்ச்சி பூர்வமான விடயங்களுடன்
அவருடன் உரையாடல்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஃபாதர். இதன் காரணமாக அவருடைய உணர்ச்சி தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அவகாசம் பெற்றோர்களுக்கு இல்லை. இதன் காரணமாக ஃபாதர் பெற்றோர்களின் சொல்லலாம் நெக்லிஜென்ஸ் காரணமாக, வழிநடத்தல் இல்லாததன் காரணமாக என்ன வரையறைகள் என்பதனை அறிய முடியாமல் இருக்கிறது ஃபாதர். நாங்கள் குழந்தைகளிடம் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. இப்போ பெற்றோருடைய கடமையில் இருக்கிறது ஃபாதர், தன்னுடைய குழந்தைகளுக்கு எது சரி எது பிழை என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு ஃபாதர். இப்போ சின்ன வயதிலேயே ஃபாதர் இப்பொழுது நாங்கள் பேரண்டிங் செமினார் எல்லாம் போகும் பொழுது ஃபாதர் நம்மளுக்கு படித்து கொடுக்குறாங்க குட் டச் பேட் டச் என்பவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கிரேட் 5 பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஃபாதர். ஆனால் அதனை பெற்றோர்களுக்கு கதைக்க நேரம் இருக்கிறதா என்பது ஃபாதர் சொன்ன LGBT இப்படியான விஷயங்களை நாங்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா, பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கிறதா, இந்த பிரச்சனைகள் தான் இருக்கிறது என்பதை நான் சில நேரங்களிலே சில பெற்றோர்களுக்கு நேரம் மாத்திரமல்ல, சில பெற்றோர்களுக்கு தகுதி இருக்கின்றதா இதை செய்வதற்கு. ஏனென்றால் சில பெற்றோர்கள் தவறுதலாக அவர்களே துரதிர்ஷ்டவசமாக இப்படியான பழக்கத்தை அனுபவிக்கின்றவர்களாக இருந்தால் இப்படியாக இருப்பது நாங்கள் விரும்பத்தக்கதல்ல. அப்படியான ஒரு வேண்டுகோளையும் நாங்கள் விடுக்கவில்லை, அப்படியான ஒரு கருத்தையும் நாங்கள் கொடுக்கவில்லை. இருந்தாலும் சில நேரங்களில் இப்படியான விடயங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிள்ளைகளை வழிநடத்துவது புரியாமல் போகின்றது. அல்லது இன்று உலக ரீதியாக இது போன்ற திசைகளிலே மக்களை திசை திருப்புகின்ற ஒரு முன்னணி முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றபடியினாலே பெற்றோர்களும் கூட சில பிரதேசங்களிலே இப்படியான தவறான பாதைகளுக்குள் அது சரியான பாதை என்று அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டு செல்வதால் சில நேரங்களிலே பிள்ளைகளுக்கு அவர்கள் நன்மைத்தனங்களை போதிக்க முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் பிள்ளைகளை தரம் கூடிய பள்ளிக்கூடங்களுக்குள் செலுத்துகின்றார்கள். நீங்கள் சொன்னது போல அறிவியல் ரீதியான அபிவிருத்திக்காக. ஆனால் உணர்வியல் ரீதியான அபிவிருத்தி அங்கே நடைபெறுவதே இல்லை. அல்லது தப்பான உணர்வியல் ரீதியான அபிவிருத்தி, உருக்குலைந்த அபிவிருத்தி நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் ஃபாதர் அதனை மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கிறது ஃபாதர். ஒரு பாடசாலையில் நடந்தால் அதனை மூடி மறைக்கத்தான் முயற்சி செய்கிறார்களே ஒழிய இதனை எப்படி திருத்தலாம் என்பதனை ஃபாதர் முயற்சிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஃபாதர். அதனால் ஒரு நல்ல நட்பென்று சொல்லக்குள்ள ஃபாதர் தன்னை ஆரோக்கியமாக அறிவியல் ரீதியாக நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நட்பாக அது இருக்க வேண்டும். அந்த நட்பு தன்னுடைய மரியாதையை கொண்டு வரக்கூடிய அந்த நிலைமையில் இருக்க வேண்டும் அது. ஆனால் இந்த அதிகளவான அந்த பொசசிவ்னஸ் என்று சொல்லக்கூடிய தனக்கு மட்டும் தான் என்று சொல்லக்கூடிய அந்த இதுகள் உரிமை கொண்டாடுறது, தன்னுடைய நண்பர் தனக்கு மட்டும்தான் என்று சொல்லி அந்த மாதிரி விடயங்கள். மற்றது அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள், கூடாத எதிர்பார்ப்புகள் ஒரு நண்பர் மேலே விதிக்கின்ற மூலமாக அது வகையான தொடர்புகள் ஏற்படுகின்றது. சும்மா ஒரு ஒரு இந்த ஆற்றுப்படுத்தல் அனுபவம் ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஃபாதர். எனக்கு அந்த அந்த குழந்தை ஃபாதர் அந்த என்ன சொன்னாருன்னா சரியான டிப்ரெஷனில் வந்திருக்கக்குள்ள ஃபாதர். அப்போ நான் என்னென்று கேட்டால் தன்னுடைய நண்பி தன்னை விட்டு போகிறது தன்னால் தாங்கி கொள்ள முடியலை. இதான் ஃபாதர் பிரச்சனை. அப்போ நானும் பார்த்தா ஃபாதர் 2 பேருக்கும் வயது ஒரே கிளாஸ் இல்லை. என்னண்டா ஒரே கிளாஸாக இருந்தால் தானே இல்லை. அப்போ என்னென்று பார்த்தா ஃபாதர் இப்படி ஒரு பிரச்சனை. சரி, அந்த நட்புன்றதை தாண்டிய ஒரு நிலைமை. அப்போ நான் கேட்டால் ஃபாதர் அந்த பிள்ளைக்கு அது விளங்குது, தண்ட உறவு பிள்ளையான உறவுண்டு விளங்குது. ஆனால் தன்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியலை என்றும் சொல்லுது ஃபாதர் அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளைக்கு சரியான வழிநடத்துதல் கிடைக்க இல்லை என்று நாங்கள் நினைக்கலாம் ஃபாதர். குடும்பத்தின் மூலமாகவோ அல்லது ஆசிரியர்கள் மூலமாகவோ அந்த பிள்ளைக்குரிய வழிநடத்தல் சரியாக கிடைக்காம அந்த பிள்ளைகள் அதிகளவான உணர்ச்சியை இன்னொருத்தர் மேலே திணிச்சு அதன் மூலமாக ஏற்படுத்தி கொண்டு அந்த பிள்ளையான இதுலேருந்து அந்த பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட இந்த உறவு முறைகளுக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வதுண்டு, ஃபியூஷன். இட் இஸ் அ லிட்டில் மோர் தேன் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபியூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது நாங்கள் எதிர்மறையான
உறவு தொடர்பு என்று சொல்லலாம். இதனை பாதகமான உறவு தொடர்பு என்று கூட சொல்லலாம். இது பலர் மத்தியிலே ஏற்படுகின்றது. கணவன் மனைவி இருக்கின்ற போது கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உறவு தொடர்பை விட மனைவி தன்னுடைய சகோதரருக்கு அல்லது தன்னுடைய பெற்றோருக்கு, தன்னுடைய சித்திக்கு, சின்னம்மாவுக்கு, யாருக்காவது அளவுக்கு அதிகமான உறவு தொடர்பை வைத்திருந்தார்கள் சொன்னால் இதையும் நாங்கள் பாதகமான உறவு தொடர்பு என்று தான் சொல்லுவோம். அந்தந்த நபர்களோடு அந்தந்த முறைப்படியான உறவுகளை வைத்திருக்க வேண்டும். அதுபோன்று நட்பை எடுத்துக்கொள்ளும் போது நட்பு என்ற உறவு தொடர்பு, நட்பு என்ற லிமிட்டேஷன்ஸ் இல்லையா, அந்த வரைமுறைகளை தாண்டியதாக இருக்கக்கூடாது. நட்பு என்பதை தாண்டி அது பாலியல் என்ற ஒரு நிலைக்கு ஒரு பக்கத்திலே தள்ளப்படுகின்றது, அல்லது அதீதமான உணர்ச்சி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது. நீங்கள் சொன்னது போல வயது எல்லையற்றதாக இருக்கின்றது. அதாவது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, ப்ரொபோர்ஷன் இல்லாத, விகிதாசாரத்தில் குன்றிய நிலைப்பாடு என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற பல வகையான இது போன்ற நாங்கள் உருக்குலைந்த உறவு தொடர்புகளை நாங்கள் நட்பிலும் கூட பார்க்கக்கூடிய, நட்பு என்ற பெயரிலே கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது நாங்கள் பார்க்கின்ற ஒரு ஃபார்முலா, கட்டமைப்பு என்னவென்று சொன்னால், அதாவது நாங்கள் பொதுவாக நம்முடைய வார்த்தைகளை சொல்லலாம், வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்தால் என்னத்துக்கு போய் கடையில் போய் சாப்பிட போகிறாங்க என்று. அதுபோல் குடும்பத்திலே கிடைக்கின்ற நல்ல ஒரு உறவு அமைப்பு, அந்த அன்பு பரிமாணங்களை பிள்ளைகளின் திருப்தி தீர பெற்றோர்கள் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்பொழுது பிள்ளைகள் அதனை பெற்றுக்கொண்டவர்களாக, நிறைவு பெற்றவர்களாக இருக்கின்ற போது நட்பு என்றால் என்ன, அதன் வரைமுறைகள் என்ன, அதற்குள்ளே அந்த நட்பை, அந்த வரைமுறைகளுக்குள்ளே நட்பை ஆழமாக ஆனந்தமாக அனுபவிக்க அவர்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. அப்படி இல்லை என்றால் நட்பை அவர்கள் எதற்காக பயன்படுத்துகின்றார்கள் என்றால், நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய டிப்ரெஷனை தீர்க்கின்ற, அதாவது அழுத்தத்தை போக்குகின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக என்று சொல்லுகின்றோம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்று, அழுத்தத்தை தீர்க்கின்ற ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கின்ற போது அது அவர்களுக்கு இந்த என்ன சொல்லுவோம், அந்த ஒழுங்கான ஒரு திருப்தியை அது கொடுப்பதில்லை. அது இன்னும் விஞ்ஞானபூர்வமாக சொல்ல போனால் அங்கே சொல்லுவார்கள், இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஹோர்மோன்ஸ் அல்லது நியூரோ கெமிக்கல்ஸ் என்னவென்று சொன்னால், இது டோபமைன் என்ற ஹோர்மோன் அதாவது நியூரோ கெமிக்கல் கிடைக்கின்றது. அந்த டோபமைன் என்ற நியூரோ கெமிக்கல் உண்மையான திருப்தியை கொடுப்பதல்ல, டோப் என்பதை கொடுப்பது. அதாவது இன்னும் அந்த தேவையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் உருவாக்குகின்றது டோபமைன். மாறாக செரோட்டோனின் என்று சொல்லப்படுகின்ற ஹோர்மோனை பற்றி சொல்லுவார்கள். எனக்கு தெரிந்த அறிவை பற்றி நான் சொல்லுகின்றேன், சில நேரத்தில் நான் பிழையாக இருந்தால் பார்க்கின்றவர்கள் என்னை திருத்தலாம். செரோட்டோனின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹோர்மோன் நிறைவை தருகின்றது. அதாவது நான் எனக்கு இந்த தேவை இருக்கின்றது, இதை கிடைக்கின்றது, ஆகவே நான் திருப்தி அடைகின்றேன். அந்த நிலைக்கு காரணமானது செரோட்டோனின். இது டோபமைன் என்ற ஹோர்மோன் ஒரு போதையை ஏற்படுத்துகின்றது. மீண்டும் மீண்டும் அது தேவை. அந்த தேவை எதற்காக வருகின்றதுனால் ஒரு அழுத்தத்தை போக்குகின்ற ஒரு தேவையாக இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நட்பு காரணமாகிவிடக்கூடாது, நட்பை அதற்கு பழியாக்கிவிடக்கூடாது. நல்ல நட்பு என்பது அதுவல்ல என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் தெரிவிக்க இந்த நேரத்தில். இதில் பெற்றோருக்கும் உண்மையாக பங்கு இருக்குது. நல்ல நண்பர்களோடு இவர்கள் பழகிறார்களா, அதில் கவனம் எடுக்கணும். அதே நேரம் ஃபாதர், நம்மட பிள்ளைகள் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்களா என்றதையும் கவனிக்கணும் ஃபாதர். ரெண்டு பக்கத்தையும் பெற்றோர் பொறுப்பெடுக்கணும். அதே நேரம் ஃபாதர், நிறைய சகோதரர்கள் இருக்கக்குள்ள நாங்கள் சொல்லி வளர்க்கணும் ஃபாதர், இவங்க உங்களோட தங்கச்சி, இந்த மாதிரி தான் மற்றாக்களோடையும் நாங்கள் பழகணும் என்ற விஷயங்களை ஃபாதர் வீட்டிலிருந்து தான் அதுக்குரிய நாங்கள் அடிப்படையாக கொடுக்கணும். அந்த பேரண்ட்ஸ் நாங்கள் அதை கொடுத்து வளர்க்கக்குள்ள தான் பிள்ளைக்கு நான் இன்னொரு உறவோடு எப்படி பழகலாம், இன்னொரு நண்பனோடு எப்படி பழகலாம், இன்னொரு நண்பியோடு எப்படி பழகலாம் என்ற விடயத்தை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதே நேரம் ஃபாதர், இந்த தவறான ஒரு நட்பு எங்களை பிழையாக வழி நடத்தும் என்றதையும் புரிஞ்சு கொள்ளணும் எல்லாரும். பிழையான விடயத்துக்கு ஒருத்தர் ஒரு போதை இதுக்கு அடிமையாகல, ஓகே இட்ஸ் ஓகே, நாங்கள் ஒரு நாள் எடுத்தால் ஒன்றும் ஆக போகாது என்று சொல்கிற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ அப்படியான விடயங்களை நாங்கள் அழுத்தம் கொடுக்கணும். இது நல்ல நட்புக்கு அழகில்லை என்ற விதயங்களை நாங்கள் விதைகளை பிள்ளைகளோட மனதில் போட்டு
நாங்கள் அவங்கள சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும். அதாவது சில பேர் நட்பை, நான் முதலே சொன்னது போல, சில பேர் நட்பை அனுபவிப்பது எதற்காக என்று சொன்னால், நட்பை தேர்ந்து கொள்வது எதற்காக என்று சொன்னால் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக. நட்பு என்பது நாட் ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் தேர் இன்அபிலிட்டி, அல்லது அவங்களுடைய இந்த குறைவு, அவங்களுடைய குறைபாட்டை அவங்க தீர்த்து கொள்வதற்கு. இப்போ ஆங்கிலத்திலே ஒரு 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 பதம் இருக்கின்றது, அதாவது ஷோ மீ யோர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஹூ யூ ஆர். இல்லையா? உன்னுடைய நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உனக்கு காட்டுகின்றேன் என்று. ஆகவே இந்த நட்பை வைத்துக்கொண்டு இருக்கின்றது. உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்வார்கள். அந்த உடுக்கை இழந்தவன் கை போல, அதாவது நம்முடைய ஆடை அணுகின்ற போது, உடை அணுகின்ற போது சில நேரத்தில் தவறுதலாக அந்த கை விட்டுவிட்டது என்றால், அந்த 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 ஆடை களைந்து போகின்றது என்றால் கை உடனடியாக சென்று அதனை பாதுகாக்கின்றதோ, அதுபோன்று இடுக்கண் துன்பத்தை, நண்பனில் துன்பத்தை காணுகின்ற போது அந்த நண்பனுடைய துன்பத்தை களையக்கூடியது, உடனடியாக சென்று களையக்கூடியது தான் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். ஆகவே இது போன்ற ஒரு நல்ல நிலை நட்பிலே ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய கருத்து என்ன நிரோஷன்? இது நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சொந்த அனுபவத்தை பார்த்தா இதுக்கு பெற்றோராக நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்று பார்க்கும்போது நம்மளுடைய அனுபவத்தில் நாங்கள் கிழமைக்கு ஒரு முறை ஷேரிங் என்ற ஒரு கன்செப்ட் ஒன்று கொண்டு வந்தோம் ஃபேமிலிகளுக்கு. அதன் போது நம்முடைய ரோசரிக்கு பிறகு நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வோம். என்னென்னா, இந்த கிழமை நடந்த உங்களுக்கு சந்தோஷம் தந்த விடயங்கள் என்ன, கவலை தந்த விடயங்கள் என்னன்னு. அப்போ எல்லாரும் முதலாவதாக சந்தோஷமான விடயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு எல்லாரும் நம்மளுக்கு ஏற்பட்ட கவலையான அனுபவங்கள் என்ன. இதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்ள முடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் சில வேளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஒரு விடயங்கள் அவர்களை எப்படி சந்தோஷப்படுத்தி இருக்குது, நாங்கள் நினைக்காத விடயங்கள் எப்படி அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதுன்னு. அதன் மூலமாக அந்த நேரத்தில் நாங்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ணவும் இல்லாத அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் கமெண்ட் பண்ணுறதும் இல்லை அதன் மூலமாக ஒருவருடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது மற்றது நம்முடைய குடும்ப செபமாலையில் ஒவ்வொரு இன்டென்ஷனும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு இறை வேண்டல் செய்யலாம். அந்த இறை வேண்டலின் போதும் அவருடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம குழந்தைகள் பார்த்தா சில வேளைகள் அவர்கள் நம்மளுக்காக ப்ரே பண்ணுவார்கள் நம்முடைய வேலைகளுக்காக ப்ரே பண்ணுவாங்க ரோட்டில் இருக்கிறவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர்கள் உள்ளே இருக்கிற விஷயங்களை நம்மளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்றால், குடும்ப ஜெபமாலை தினமும் செய்வது ரொம்ப அவசியம் அதே மாதிரி எங்களுடைய அனுபவத்தில் இந்த ஒரு கிழமையில் நாங்கள் செய்கிற அந்த நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம், கவலையான விஷயங்கள் மூலமாக கண்டு கொள்கிற விஷயங்கள் அது எங்களுடைய உணர்ச்சி பூர்வமான விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இறுதியிலே நாங்கள் இப்படி அழகான கருத்துக்களை இன்னும் நாங்கள் சொல்லலாம் நம்முடைய மக்களுக்கு. இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் இல்லையா, ஒரு மாதிரி. ஆகவே அந்த நிலையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்ற போது இறைவனுடைய அனுசரணை நம்முடைய குடும்பத்திலே எவ்விதமாக பரிபாலிக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா மக்கள் நன்றி. அன்பான எங்கள் ஆண்டவரே, எங்கள் நண்பரே, உம்முடைய ஆழமான அன்பை நட்பின் அடிப்படையிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் புகுத்தினீர். எங்களை நண்பர்கள் என்று அழைத்தீர். உம்முடைய சீடர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை நண்பர்கள் என்று அழைத்தீர். ஏனென்றால் உம்முடைய தந்தையிடமிருந்து நீர் கற்றுக்கொண்டவை அனைத்தையும் எங்களுக்கு நீர் அறிவித்தீர், தெரிவித்தீர், ஆழ பதித்தீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நட்புக்கு விசுவாசமானவர்களாக, நாணயம் உள்ளவர்களாக,
உண்மையுள்ளவர்களாக வாழ்வதற்கு உம்மோடு ஆழமான உறவு தொடர்பை அமைத்து கொண்டு உம்முடைய உண்மையான நண்பர்களாக நாங்கள் வாழ்வதற்கு, அந்த நட்பை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதற்கு, எங்களுடைய பிள்ளைகளின், எங்களுடைய எதிர்கால பரம்பரை மக்களின் வாழ்க்கையிலே நட்பு என்னும் இந்த வரப்பிரசாதத்தின் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தின் விழுமியங்களை பரப்புவதற்கு தேவையான அருளை, ஆற்றலை எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பெற்றோர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே, உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. நன்றி வணக்கம். இறையாசி. நன்றி ஃபாதர்.